தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் கூடி ஆண்டுடைய வார்த்தை கேட்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. உங்களுக்கு இந்த நாள்ல நீங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாளை கனம் பண்ணி சிலருக்கு சில சூழ்நிலைமை வர முடியாத நிலைமைகள் தான். இதுதான் நான் எப்பொழுதுமே சொல்றது. நம்ம ஆராதனைக்கா இயற்கையா செயற்கையா எல்லாம் அனுகூலமா இருக்கும்னு சொல்லி நம்ம எப்பொழுதுமே நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். அதோட நான் எப்பவுமே பதட்டமா சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, நம்ம சபையை மற்றிலும் இல்ல, விசுவாசிகள் இருக்கிற இடங்களே சுற்றுச்சூழலா என்ன செய்யணும், அனுகூலமா இருக்கணும். அப்பதான் என்ன செய்வாங்க, அவர்கள் விடுதலையோட வர முடியும். இல்லைன்னா தடைப்படும்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு சிலருக்கு அப்படிப்பட்ட நிலைமை. அதுக்கு மத்தியில இருந்து என்ன பண்ணிருக்கிறியா, வந்திருக்கிறியா, ஏசப்பா அவங்கள என்ன செய்வாரு, அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்க வந்ததுனால, அதையும் தூக்கிப்பட்டு வந்ததுனால ஏசப்பா உங்களை என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா இதுக்கு ஏற்ற பிரதிபலங்கள் ஆசீர்வாதங்கள் இம்மையில மாத்திரம்ல மறுமையிலையும் ஏசப்பா என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பாரு. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, எல்லா சூழ்நிலைமையில என்ன செய்யணும், எல்லா நேரங்களும் ஆண்டவர் உங்களை எவ்வளவு காலம் வச்சிருந்துட்டு எப்ப ஆண்டோட வரவேற்குதோ அல்லது உங்களுடைய மரண நாளுக்கு இருக்குதோ அது வரையும் நீங்க அப்படி உண்மையா நடந்துக்கிறது எல்லாம் ஏசப்பா என்ன செய்வாரு, உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாரும் பக்கத்துல இருக்க முடியாது, ஆசீர்வதிப்பாரு. ஒவ்வொருத்தருக்குமே இந்த வார்த்தைகள் ஆண்டவருக்காக முக்கியத்துவம் கொடுத்து நாளை நீங்க கனம் பண்ணி தேவ சமூகத்துல வந்திருக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. பாருங்க, உங்களுக்காக ஆண்டவர் ஒரு வேத வசனம் தந்தாரு, எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. இந்த மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 41வது வசனம் உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன். நீங்க கிறிஸ்துவனுடையவர்களா இருக்கிறபடினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்கிறவன் தன் பலனை அடையாம போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறபடினால என் நாமத்து நிமித்தம் நீங்க ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிறதுனால, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறது நிமித்தம், ஆண்டவருக்காக நீங்க வாழுகிற அந்த வாழ்க்கையை நிமித்தம் உங்களுக்கு யாரு ஒரு கலசம் தண்ணீர், ஒரே ஒரு கப்பு தண்ணீர் கொடுக்கிறது அதோட பலனை அடையாம போவதே இல்லையா. அப்ப ஒரு கலசம் தண்ணீர் மட்டும் கொடுக்கறதுக்கு அவ்வளவு தூரம் ஆசீர்வாதம் ஆண்டவர் தவறாம அப்படி ஞாபகத்துல வச்சு செய்வாருன்னா, நீங்க ஆண்டவருக்காக செய்யற ஒவ்வொரு வேலைக்குமே, நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கைக்குமே, ஒவ்வொரு ஆண்டவருக்காக நீங்க செய்யற ஊழியத்துக்கு, ஆண்டோடைய பிள்ளைகள் அது அதிகமாக ஆண்டவருடைய ஊழியக்காரங்க தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய குடும்பத்தினர்களை விட்டு, தன்னுடைய உறவினர்களை விட்டு, தன்னுடைய ஊரை விட்டு, எல்லாத்தையும் விட்டு ஆண்டவருக்காக தூக்கி போட்டுட்டு ஏதோ அறியாத காட்டுக்குள்ள கண்ணை குத்தி விட்டது போல அப்படியே ஆண்டவருடைய ஊழியத்தின் நிமித்தம் ஆத்துமக்கா பார்த்துக்காக ஆண்டவருக்காக நிக்கிறார். நாங்க மட்டும் இல்ல, இதை போல எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஊழியக்காரங்க எந்தெந்த இடங்களை போயிருக்கிறாங்க தெரியுமா. அவர்களுடைய சொந்தக்காரங்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாரும் விட்டு ஆண்டவருக்கா அர்ப்பணிச்சு வந்த அந்த ஊழியக்காரங்களுக்கும் நீங்க முதலிடமாக நீங்க எதை செய்யறீங்களோ, உங்களுடைய வேலையா இருக்கலாம், உங்களுடைய நேரமா இருக்கலாம், உங்களுடைய பணமா இருக்கலாம், உங்களுடைய பொருளா இருக்கலாம், நீங்க அவர்களுக்காக செய்யற ஊழியமாக இருக்கலாம், அவர்களுக்காக நீங்க ஒரு தண்ணீரையே கொடுக்கலாம். இதுக்கு அப்பா ஒரு கலசம் தண்ணீருக்கு அவ்வளவு தூரம் பவர் இருந்தா, அப்ப இதெல்லாம் ஏசப்பா பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? கண்டிப்பா அதோட பலன் உண்டு. நீங்க ஆண்டவருக்காக செய்யறது, ஆண்டோட பிள்ளைகள் கையில நீங்க ஒண்ணு கொண்டு வந்து கொடுக்கறது, ஆண்டவருக்காக நீங்க உங்களுடைய நேரங்காலங்களை கொடுக்கறது எல்லாமே கண்டிப்பா அதுக்கு என்ன செய்யுது, பலன் உண்டு, வீண் போகவே செய்யாது. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போட்டு அநேக நாள் பின்பு அதோடைய பலனை காண்பான்னு சொன்னது போல, கண்டிப்பா இதற்கும் என்ன, நீங்க ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க அதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்க ஆண்டவருக்காக செய்யற ஒவ்வொரு வேலைகளையும், ஒவ்வொரு காரியத்திலையும், ஒவ்வொரு உதவிகளுக்கும் பலன் உண்டு. ஏன் சொன்னா நீங்க ஆண்டவரை நினைச்சுட்டு செய்யணும். அதுல செய்யறதுல ஒரு முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. ஏதோ வேண்டாம் இருப்பா செய்தியில கண்டிப்பா பலன் இருக்காது. நான் பார்த்துட்டேன், அந்த கேட்டவரம் பாளையத்துல பார்த்துட்டேன். கேட்டவரம் பாளையத்துல எத்தனையோ வீட்டுல நாங்க குடியிருந்தோம். இப்ப அன்னைக்கு சில வேலையில இறங்குனா சில வேலையில பேர் தெரியும், அது மறந்துறாங்களோ என்னவோ தெரியல, சாசுனா மறக்கடிக்கிறானோ என்னவோ தெரியல. எங்க குடியிருக்கிறிய, எங்க குடியிருக்கிறிய? சில வேலையில என்னோட சகோதரி சருக்குனா வரும்,
அது கேட்டு அது என்ன பார்த்து சிரிக்கும், நான் அதை பார்த்து சிரிப்பேன். நான் பார்த்து சொல்றதுக்கு அதுக்கே கோவம் வந்துடும். கேட்ட வர மலைக்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கும். வேற என்ன சொல்றது, கேட்டதே கேட்டுக்கிட்டே இருந்தா அப்படின்னா இது ஏன் சொல்ல வருதுன்னா, சில இடங்களை குடியிருந்தா சில பேர் வந்து எங்களை முறுமுறுப்போட எங்களை இன்னைக்கு காலி பண்ணி போன்னு சொன்ன வீடு குடும்பமும் ஒரு வித்தியாசமா தான் இருக்கு. எங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு நாங்க சொல்றதுக்கெல்லாம் கீழ்படுத்தி அந்த ஜபங்களை பங்கெடுத்து எங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவங்க விட நாங்களா இறங்கி வந்ததுக்கு பிறகு அந்த வீடும் எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்கதான் செய்யறோம். ஊழியம் செய்த இடங்கள், நாங்க ஜபம் பண்ணி அடிபிடிச்ச இடங்கள் இன்னைக்கு எல்லாமே நாங்க சந்தோஷமா ஊழியம் செய்து அந்த இடத்துல ஆராதனை செய்த எல்லா இடமே என்ன செய்யுது, நல்ல ஒரு வேந்த நிலைமையில நல்லாதான் இருக்குது. நாங்க போகும்பொழுது அவங்க கஷ்டப்பட்ட நிலையில தான் இருந்தாங்க. சாப்பாடு கூட கஷ்டப்பட்ட நிலை. அவங்க வீடுகளை பார்த்தா எப்ப பார்த்தாலும் சண்டை ஒவ்வொருமா இருந்த இடங்கள் இன்னைக்கு ஆண்டுடைய கிருபைனால அந்த வீடுகளும் நல்ல உயர்த்தப்பட்ட நிலையில ஓட்ட வீடு உடச வீடுகள்லாம் நாங்க குடியிருந்தோம். இன்னைக்கு ஆண்டுடைய கிருபைனால அந்த வீடுகளும் நல்லா இருக்கு. ஏன் சொல்ல வரேன், ஒரு கலசம் தண்ணீர் குடுக்கறதுனால ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஆண்டவருக்காக வீட்டை கொடுத்தவங்க, மனப்பூர்வமா கொடுத்தவங்க, சந்தோஷமா கொடுத்தவங்க ஆண்டவர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாருல. இது போலதான் நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருக்காக செய்யற ஒவ்வொரு வேலையிலும் முறுமுறுப்புகள் இல்லாதபடி. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு பாத்தியா, இப்படி வந்து இவ்வளவு நேரமா பாசி எங்களை வச்சு நடத்திட்டு விடுறாரு பாத்தியா, அப்படிலாம் வந்து நினைக்காதபடி நம்ம ஒரு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நம்ம இறங்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது அது மனப்பூர்வமா செஞ்சுச்சு. நான் ஆண்டவருக்காக செஞ்சிருக்கிறேன், ஆண்டவரோட பார்வையில நான் செஞ்சிருக்கேன்னு இங்க சொல்லி நினைச்சு கொண்டு போவியன்னு சொன்னாக்கா ஏசப்பா என்ன பண்ணுவாரு, அதுக்கு ஏற்ற பலனை தருவார். கண்டிப்பா அதுக்கு பலன் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, உங்களை உயர்த்துவாரு. அதனால அந்த தண்ணீரை போல நீங்க எல்லாமே இப்ப தண்ணீர் குடுக்கறதுல எல்லாருமே என்ன செய்வாங்க, சந்தோஷமா ஓடி வந்து கொடுப்பாங்களா? ஏன் தண்ணீர் முதல்ல சொல்றாரு தெரியுமா? இப்ப யாராவது ரோட்ல போறாங்க வந்து முதல்ல கஷ்டப்பட்டு களைச்சு போய் வந்து என்ன பண்ணுவாங்க, வந்து நம்மகிட்ட சோறு போட்டுத்தா, கொஞ்சம் தண்ணி தா அப்படின்னு கேட்க வருவாங்க. இதாவது குழம்பு ஊத்தித்தா, இட்லி இருந்தா தான்னு சொல்லி கேட்பாங்க. கொஞ்சம் தண்ணி தாங்க அப்படின்னு ஒரு தாழ்மையா கேட்பாங்க. அவங்க கேட்கறத பார்த்து நம்மள என்ன செய்வான், பத்தட்டமா டயர்ல இருக்கிறாங்க, தண்ணி தூக்கிட்டு ஓடுவோம், கொண்டு கொடுப்பான். அதனால அவர் முதல்ல தண்ணியா, அப்ப அந்த தண்ணீரை கொடுக்கறது அவ்வளவு தூரம் நம்ம வந்து ஒரு வாஞ்சியா ஒரு பத்தியோட நம்ம கொண்டு கொடுக்குறோம் பாத்தியா. அதே போல நம்ம ஒவ்வொரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவாரு, அது மேல சந்தோஷப்பட்டு வந்து அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. அதனால தண்ணீர் போல் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஆண்டவருக்காக செய்யும் பொழுது ஒரு வாஞ்சிய ஒரு தாகத்தோட நீங்க ஒரு பத்தியோட நீங்க செய்யும் பொழுது ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமா.